வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 2 பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். நாளைக்கு 3 பிப்ரவரி நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு எதனால மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது எஸ்டர்டே நியர்லி 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது இன்ட்ராடே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 750 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. பட் 500 பாயிண்ட்ஸ் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருச்சு எஸ்டர்டே. இன்னைக்கு அதனுடைய 25% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது 250 பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டா இன்னைக்கு வந்து ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது எஸ்டர்டே ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுனு, இன்னைக்கு ஒரு 300-400 பாயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு இதை பத்தி பெருசா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு 250 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்குது. பட் இது வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது தான் $1 பில்லியன் கொஷின். இல்லை, இங்கேருந்து இன்னொரு 50-100 பாயிண்ட் ஏறிட்டு மறுபடியும் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு எஸ்டர்டே வந்த லோ 24,600 நியர்லி அந்த லோவை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து வரப்போகிற நாளில் வந்து வாட்ச் பண்ணோம். எஸ்டர்டே நியர்லி 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனதுனால அதனுடைய வைப்ரேஷன் இன்னைக்கு இருந்துச்சு. மார்க்கெட்டில் வந்து நல்ல வயலண்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த வைப்ரேஷன் நாளைக்கும் இருக்கும், மறுநாளும் இருக்கும். அதாவது ஒரு இடத்துல எர்த்குவாக் வந்துச்சு அப்படின்னா கண்டினியூவாக 1 வீக் வந்து அந்த இடத்துல சின்ன சின்ன குவாக் வந்துட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ அந்த வைப்ரேஷன் இன்னும் 2-3 நாளைக்கு இருக்கும். மார்க்கெட்டு செட்டில் ஆகணும். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு அப் ஆகுதா டவுன் ஆகுதா அதுதான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து ஒரு சம் பாசிட்டிவ் நியூஸும் கொடுத்துருக்குறாங்க நம்ம கவர்மெண்ட்ல. அதாவது யூஎஸ் உடைய ட்ரேட் டீல் கூடி சீக்கிரம் ஃபைனல் ஆகிடும் அப்படின்ட்டு காமர்ஸ் செக்ரட்டரி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் இந்த நெகட்டிவ் நியூஸ் இருக்கிற டைம்ல, அதாவது எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற டைம்ல இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த எஸ்டிடியை வந்து மறந்துடுவாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரு அபார சக்தி என்ன அப்படின்னா, ஒரு நியூஸ் மறக்கடிக்கணும் அப்படின்னா இன்னொரு நியூஸ் உள்ள கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பழைய நியூஸ் மறக்கடிச்சிருவாங்க. அப்ப அதை பத்தி பேச மாட்டாங்க, ட்ரேட் டீல் பத்தி தான் பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான முயற்சியிலையும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. எனிவே ஒரு நல்லது நடந்தா நல்லது தானே. நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லது நடந்தா ஓகே, மார்க்கெட்டு ஏறினா சரி அப்படின்னு தான் நாம் நினைப்போம். பார்க்கலாம்லாம் நடக்குதா என்னன்னு. இப்போ முக்கியமான ஈவெண்ட்டு நாளைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தரலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரைட், லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகுது. நியர்லி 0.25% வந்து 0.5% டவுனில் தான் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு மார்னிங் தோ ஃபீச்சர் நியர்லி 500 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து நல்ல ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. ஆனால் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து நல்ல டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் யூஎஸ் ஃபியூச்சரு இப்போ வந்து க்ரீனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? எல்லாத்தையும் தள்ளி விட்டு இது வந்து மேலே வந்துருச்சு. அதாவது இந்த யூஎஸ் ஃபியூச்சர் வந்து இப்போ வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் மார்க்கெட், அதாவது நிக்கி பார்த்தோம் அப்படின்னா 1.25% டவுனில் போயிருக்குது. ஹேங்செங் இண்டெக்ஸ் 2.25% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 2.13% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்டு எல்லாமே டவுனு எக்ஸப்ட் இந்தியன் மார்க்கெட். பட் எஸ்டர்டே வச்சு செஞ்சுட்டாங்க 500 பாயிண்ட்ஸ், அது இல்லை. இன்னைக்கு வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 50 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது 24,800 ஓப்பன் ஆகிட்டு 24,900 போச்சு. ஒரு கட்டத்தில் மார்னிங் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஹையில் இருந்துச்சு. அங்கேருந்து 24,700, அதாவது 680 அரௌண்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஹையிலேருந்து 250 பாயிண்ட் டவுன் ஆச்சு. அங்கேருந்து மறுபடியும் 400 பாயிண்ட் பவுன்ஸ் ஆயிருக்குது 25,100. ஃபைனலாக சென்செக்ஸ் 943 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது 1.17%, 81,666 வந்து செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 262 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது 1.06%, 25,088 வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரைக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆகுது. அதாவது எஸ்டர்டே வந்து 2.5% டவுனில் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 1% ரெக்கவரி ஆயிருக்குது. செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி, ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல், ரியாலிட்டி இதெல்லாமே வந்து 1.2% ஹையில் போயிருக்குது. ஐடி இண்டெக்ஸ் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகுது. எஸ்டர்டே வந்து ஐடி இண்டெக்ஸ் தான் வந்து அவுட் பர்ஃபார்ம் இருந்துச்சு, 0.5% ஹையில் இருந்துச்சு. ஓகேங்களா? ருபி இன்னைக்கு 91.51ல செட்டில் ஆகுது. எஸ்டர்டே 91.98, அதாவது நியர்லி 40 பைசா அப்ரிசியேட் ஆயிருக்குது. ஓகேங்களா? இதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு காமர்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் அகர்வால் அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு.
இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வெரி நியர் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ வந்து எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணதுனால இந்த நியூஸை வச்சு மார்க்கெட்டு எஸ்டர்டே டவுன் ஆச்சு. இன்னைக்கு டவுன் ஆயிருந்தா போட்டு தாளிச்சிருப்பாங்க மீடியாவில் எல்லாமே. அதனால பவுன்ஸ் ஆயிருக்குது. அதை ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறாங்க. இந்த ஒரு பிக் நெகட்டிவ் நியூஸ் இருக்கிற டைமில் நம்ம வந்து யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் சைன் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எஸ்டிடி மறந்துடுவோம். இதை பற்றி பேசி நம்ம மார்க்கெட்டு மேலே லிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் நினைக்குதா என்னன்னு தெரியல. பட் இது வந்து சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே தான் நான் 6 மாசமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே அந்த சின்ராஸ் கையில் தான் இருக்குது. யூஎஸ் பிரசிடென்ட் சின்ராஸ். அதாவது நிறைய பேர் கேட்டாங்க, சின்ராஸ்ன்னு ஏங்க பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. சின்ராஸ்ன்னு நான் பேர் வச்சதுக்கு என்ன அப்படின்னா, சூரிய வம்சம் படத்தில் வீக்கெண்ட் ஆனால் போதும் சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது மாதிரி தான் நம்ம யூஎஸ் பிரசிடென்ட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் போதும் யூஎஸ் பிரசிடென்ட்டை கையில் பிடிக்க முடியாது, ஏதாவது ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பாரு. அதனால தான் வந்து அவருக்கு வந்து சின்ராஸ்னு பேர் வச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு அடுத்ததான் வந்து இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர். ஆக்சுவலாக வந்து கோல்டு நான் ஸ்டாப்பாக ஏறினது இன்னைக்கு, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடேவே அதனுடைய செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு. இன்னைக்கு மார்னிங்கே வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. $4,500 வந்து பிரேக் பண்ணிச்சு. ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $4,700. இன்னைக்கு வந்திருக்கிற லோ $4,403 வந்துருக்கு. இப்போ வந்து $4,700. ஸோ லோவில் வந்து $300 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது கோல்டு. பட் ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான ப்ராஃபிட் புக்கிங். அதாவது ஒரு பவுன் வந்து 1,45,000 சேல் ஆச்சு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,07,000 இன்னைக்கு மார்னிங் ரேட்டு. ஒரு பவுனு 1,07,000 எக்ஸப்ட் பவுனோட ரேட்டு மட்டும். பட் இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் இதெல்லாம் சேர்த்தோன்னா 1,12,000 1,13,000 வந்திருக்கும். அதே மாதிரி சில்வர் பார்த்தோம் அப்படின்னா 4,25,000 4,30,000 போனது இன்னைக்கு வந்து 3,25,000 வந்துருது. அதாவது நியர்லி வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து டவுன் ஆயிடுது பெர் கேஜிக்கு. இப்போ வந்து டாலர் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்தது $71 வந்துச்சு. இப்போ வந்து $81 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ லோல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெக்கவரி ஆயிருக்குது. இப்போ இந்த ரெக்கவரி வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ரெக்கவரி வருமா, ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் 4,800 to $5,000 வரையும் வரலாம். பட் மறுபடியும் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்தா வந்து அதான் டெக்னிக்கலாக நம்ம டாலரில் நான் பார்த்து சொல்லிடுறேன். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் $75,000 வந்துருக்கு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரீசெண்டாக வந்து 1,20,000 $1,30,000 போனது. இன்னைக்கு வந்து $75,000 வந்துருக்குது. பிட்காயின் அதாவது கிரிப்டோ கரன்சி எல்லாமே வந்து டவுன் ஆயிருக்குது. அதுக்கடுத்தா வந்து சவுத் கொரியா மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து ட்ரேடிங் வந்து ஹால்ட் பண்ணிக்கிறாங்க. சவுத் கொரியாவில் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால செல்லிங் பிளேஸ் பண்ண முடியாத மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டாங்க. ஓகேங்களா. இன்னைக்கு எஃப்ஐஸ் பொறுத்தவரையும் 1,832 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 2,446 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் ஆஸ் யூஸ்வல் வந்து பையிங்கில் தான் இருக்கிறாங்க. எஃப்ஐஸும் செல் பண்ணிக்கிறாங்க. எஃப்ஐஸ் இப்போ ஃபர்தராக என்ன பண்ண போகிறாங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே அவங்க வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறனால ஃபர்தராக வந்து செல்லிங்கில் தான் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஓகே. இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொன்ன மாதிரி 500 பாயிண்ட்ஸ் அடிச்சு 250 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்குது. இந்த 500 பாயிண்ட்ஸும் ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா, அது எஸ்டர்டே ஃபால் வந்தது முழுசா ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 25,100 நியர்லி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 25,200 250 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே போனாலும் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்டு ஒரு நாளில் வச்சு நாம் வந்து எதையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு 2-3 நாள் ஆகட்டும். மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகட்டும், ஸ்டேபிள் ஆகட்டும். அந்த எஸ்டர்டே வந்த வைப்ரேஷன் 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் செட்டில் ஆகுது பார்த்தீங்களா. செட்டில் ஆகும்போது தான் நமக்கு வந்து கிளியர் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். 25,200 to 250 வரைக்கும் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேஜிக் ஃபிகர் அப்படின்னு பார்க்கும்போது 25,000. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே இறங்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை.
நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது 25,100 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 25,200 தான். ஸோ 25,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000. அதாவது அந்த லாஸ்ட் 1 ஹவர் கேண்டலில் 50% எடுத்தோம் அப்படின்னா 25,000. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 24,900. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,850 வரையும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் லெவலில் கொஞ்சம் காசியஸாக இருங்க. ஃப்ரெஷ் பையிங் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 58,750. அதுக்கப்புறமா வந்து 59,000. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 58,300. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.